friends, welcome to Harry's Kitchen. Harry's Kitchen la இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து chicken tikka masala தான். நம்ம வந்து டிக்கா மாதிரி அந்த தந்தூர் இது மாதிரி பண்ணாம மசாலாவா பண்ணி நம்ம ரொட்டிலியோ சப்பாத்திலியோ வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது எப்படி இருக்கும்ன்றத காமிக்க போறோம். அதுக்கு வந்து முதல்ல நமக்கு வந்து மசாலா ரெடி பண்ணனும். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். இப்போ சிக்கன் நான் கொஞ்சம் எடுத்துர்க்கேன் போன்லெஸ். அது போக இது சீரா பவுடர், சீரகத்தூள், இது வந்து ஆம்ச்சூர் பவுடர், மேங்கோ பவுடர், அப்புறம் இது வந்து மல்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், மிளகாத்தூள். கொஞ்சம் மசாலாவுக்கு கொஞ்சம் தயிர் நான் எடுத்துருக்கேன், ரொம்ப எடுக்கல, லைட்டாக தயிர் எடுத்துருக்கேன். அது போக கொஞ்சம் ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, அப்புறம் க்ரீன் சில்லி. இதை வந்து கட் பண்ணி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அந்த டைமில் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணணும். இப்போ மசாலா வந்து நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டி தயிர் இருந்தால் இருக்கணும், எனக்கு லைட்டாக தான் இருக்குது. இதில் சீரா பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், மேங்கோ பவுடர், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, டியூமரிக் பவுடர், மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள். இப்போ சால்ட் எவ்வளோக்கு வேணுமோ லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, சிக்கனுக்கு தேவையான அளவு. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே இது வந்து நல்லா மேரினேட் ஆகிடும். சூடாயிட்டு இதில் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவோம். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுருங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ லைட்டாக உப்பு பண்ணுங்க, ஏற்கனவே சிக்கன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டொமேட்டோ, கொஞ்சம் கேப்சிகம், போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சால்ட், ரொம்ப வேண்டாம், லைட்டாக சால்ட் ஆட் பண்ணால் போதும். நல்லா வதங்கட்டும். மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை, இதே நீங்கள் ஸ்டிக்கில் வந்து தந்தூர் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், சிக்கன் டிக்காவா. வந்து இதை நல்லா வதக்கிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வேகணும், அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் மசாலா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.
உங்கள் டிக்கா மசாலா வந்து ரெடியாக இருக்குது. மசாலா வந்து ரெடியாக இருக்குது. இதை எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட சிக்கன் டிக்கா மசாலா ரெடியாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் புதினா சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து புதினா, மல்லி, அதுக்கு மல்லி இலை, புதினா, கொஞ்சம் கர்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், லெமன், சால்ட், சில்லி இதெல்லாம் இதில் ஆட் பண்ணி இதை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது கொஞ்சம் வெங்காயம் வந்து டாப்பிங்ஸ் மட்டும்தான். இதை வந்து நீங்கள் இப்படியே சப்பாத்திக்கோ ஃபுல்காக்கோ வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி டாக்கோஸ் மாதிரி நான் வந்து க்ரில் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இல்லை தந்தூர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வச்சு நம்ம சர்வ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்கள் முதல் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை உங்களோட பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இது எடுக்க நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதில் கொஞ்சம் லைட்டாக இந்த புதினா சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் வந்து நல்லா கர்ட் நல்லா திக்கான கர்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணிக்கோங்க. சொன்னே இதில் வந்து இந்த சிக்கன் ஸ்டஃப் கொஞ்சம் இப்போ லைட்டாக தான் வச்சு காமிக்கேன் உங்களுக்கு. நான் லைட்டாக தான் வச்சு காமிக்கேன். இந்த க்ரீன் சட்னி கொஞ்சம், அது போக மேலே கொஞ்சம் ஆனியன்ஸ். இந்த மாதிரி வச்சு நீங்கள் கொடுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட சிக்கன் டிக்கா மசாலா வித் டாக்கோஸ் மாதிரி நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கிறோம். இது வந்து டாக்கோஸ் வந்து கார்ன்ஃப்ளவர் மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து வீட் அண்ட் மைதா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இன்னொரு நேரம் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வச்சு நான் எப்படி செய்யணுன்றதை சொல்லி காமிக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சிக்கன் மசாலா ரெடியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி டாக்கோஸ் வச்சு நீங்கள் உள்ள புதினா சட்னி, கொஞ்சம் ஆனியன், ஃப்ரெஷ் லைம் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டேபிளுக்கு நீங்கள் இந்த அளவு கூட நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் இந்த மாதிரி சாப்பிட்லாம். டயட் மாதிரியும் இருக்கும், கொஞ்சமாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அது மாதிரி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ்.